இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரசம் தான் பண்ண போறோம். முருங்கைக்காய் ரசம். இப்பெல்லாம் எங்க பாரு முருங்கைக்கீரை பொடி, முருங்கைக்கீரை ரசம், முருங்கைக்கீரை சூப்பு. நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ரசம். அதுல முருங்கைக்காயை வச்சும் நம்ம பண்ணலாம். செம்ம சூப்பரான டேஸ்டியா இருக்கும். இன்கேஸ் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் இல்லைன்னா நீங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம காஞ்சி போயிருந்தா கூட அந்த முருங்கைக்காயை வச்சு நம்ம ரசம் பண்ணலாம். சம்பு வடை எப்படி ஃபுல்னா ட்ரெண்டர் சொஜ்னா சுயீர் பவுடर सोजना सी हेल्थी कोण कोण अच्छी सब ट्रेंडिंग रे आसूची मु कौन जानूची सोजना सुई रखिकी बढ़िया गोटे रसम करने जानूची सेटा मु अपडेट करछे आपण मन भी ट्राई करके देखंतु सीरियसली एते बढ़िया टेस्ट रहिबो गोटे टाइम ट्राई करबना तापर केबे रसम करबो प्लान करबा टाइम रे कंफर्म सोजना सुई रसम करबो इन केस बेसी दिन यूज करनांदे सुकी की अच्छी सोजना सुई ना सेटा भी एमती हम करि पारिबो कुकर नहीं तो नॉर्मल बर्तन रे सोजना सुई केते आपनको दरकार एतिकी कट करके टमाटर है ना देसी टमाटर 3-4 टमाटर पक्की बोलो 3-4 विसिल छाड़ीबा पई दरकार ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம முருங்கைக்காய் காஞ்சி போயிருக்கா அதை கூட வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம். நான் வந்து ஃப்ரெஷ் முருங்கைக்காய் தான் யூஸ் பண்றேன். பசங்களுக்கு வந்து முருங்கைக்காயை போட்டு போனா அது சாம்பார்ல போட்டா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிட்றதெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டுடுறாங்க. என் பசங்களுக்கு எவ்வளவு ஈஸியா எல்லா வெஜிடபிளும் கொடுக்க முடியுமோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்னென்ன பண்ண முடியுமோ நான் ட்ரை பண்ணின்னு இருக்கேன். நல்லா முருங்கைக்காயை வந்து கட் பண்ணி போட்டுட்டு நமக்கு தேவையானது ஒரு 4-5 நாட்டு தக்காளி வந்து போட்டுடலாம். அதுவும் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமா உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுடலாம். முருங்கைக்காய் வந்து நல்லா குழஞ்சிடணும். அந்த சேம் டைம்ல வந்து கொஞ்சமா துவரம்பருப்பை வந்து ஒரு கப் துவரம்பருப்பை நல்லா 5-6 விசில் விட்டு அதுவும் குழைய வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ண பிளெயின் டாலி இல்லை சாம்பார் டால் இருந்தா கூட அதை கூட நம்ம இது கூட போட்டு ரசம் பண்ணிடலாம். डाली है ना टिके सांबर कुरी बाहर डाली ना सेट 3-4 विसिल छाड़ी की सेट भी रखी पापी दरकार ये संग्रह मिसी की पकी टाइम रे भी कोरिबारिबा डाली आम अलगटा कोरिबा पे दरकार नहीं मु अलगटा कोरिकी रखुचे सेट पे सजना सुई टमाटर पक्की बोलो सिजिबा पे रखुचंदी ஒரே டைம்ல வந்து இப்போ பாசி பருப்பு இல்லைன்னா துவரம் பருப்பும் போட்டுட்டு கூட நீங்க 5-6 விசில் விட்டுட்டு கூட ஒரே டைம்ல செஞ்சிடலாம். நான் ஆல்ரெடி துவரம் பருப்பை வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். அதனால நான் முருங்கைக்காய் பிளஸ் தக்காளி மட்டும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 5-6 விசில் விட்டுடலாம். இது கூடவே நம்ம ரசத்துக்கு என்னென்ன அரைப்போமோ அதே தான். நான் என்னென்ன ரசத்துக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கொஞ்சம் புளி மட்டும் எடுத்து வெள்ளை புளி தான் இது கொஞ்சமா தண்ணியில ஊற வச்சிடலாம். டிக்கே இம்லின்னா நுவா இம்லி बोलो पानी रे गरम पानी रे ना टिके सो करके रखिबा पे दरकार सजना सुई बोलो सिजिगला टमाटर भी सिजिगला टमाटर है ना हम ऑलरेडी ब्लैक पेपर जीरा सब रसम पाउडर रेडी करिबा टाइम रे ए टमाटर हम यूज करि पारिबो सेट पे 8 अलगटा काटी दबो टिके தக்காளி வந்து இது கூடவே நம்ம பேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம மிளகு ஜீரகம் பூண்டெல்லாம் அரைப்போம்ல அந்த டைம்ல தக்காளி வந்து இன்னொரு வாட்டி அரைச்சிட்டோம்னா நல்ல ஜூஸ் மாதிரி ஆயிடும். அதனால அந்த தக்காளியை மட்டும் தனியா எடுத்துடலாம். எடுத்துட்டு அது கூட முருங்கைக்காயை வந்து நல்லா ஒரு வடிகட்டி கரண்டியில வச்சு இது பண்ணாவே அது ஃபுல்லா அந்த ஜூஸ் ஃபுல்லா வந்துடும். நமக்கு அந்த பல்ப் மட்டும் வந்தா போதும். மேல இருக்கிற அந்த அந்த சக்கை மாதிரி இருக்கிறது தனியாவே எடுத்துடலாம். பசங்களுக்கு வந்து ஜூஸ் மட்டும் இருந்தாவே போதும். இந்த தண்ணி எதுவுமே கீழே ஊத்தாம அப்படியே அது கூடவே வச்சு ஒரு கரண்டி வச்சு குழி கரண்டி வச்சு நல்லா இது பண்ண மேஷ் பண்ணோம்னா அந்த ஜூஸ் ஃபுல்லா வந்துடும். से खाली सजना सुईर पल्प आमको दरकार एमती गोटे पिठापति रखिकी बोलो मिक्स करबा टाइम रे मिक्सी रे पक्की जूस करबा पे दरकार ने एमती करबा टाइम रे सजना सुईर सब जूस ना आसी जीवो से पल्प भी आसी जीवो ऊपर ना से वेस्ट सब ना आम इजी रे काटी पारिबो मिक्सी रे पक्की ग्राइंड करबा पे दरकार ने एमती करबा टाइम रे बढ़िया आसे जो छोटो छुआ पिला मनक भी सूप देबा पे एमती भी करिक सूप देबा दे पारिबा में बर्त टिके बोलो सीजिकी ए संगे मिसिकी देबा टाइम रे ओल्ड एज लोक मनक भी टिके बोलो रहिबो सजना सुई देगा पे बेसी बोलो विटामिन बी बेसी वच्ची நான் இந்த மாதிரி மிக்சியில போட்டெல்லாம் அப்படியே வெடி கட்டிட்டு அந்த 2-3 வாழையெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். இந்த கரண்டி 2 கரண்டி வச்சுட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னாவே ஃபுல்லா மிக்ஸ் ஆயிடும். நமக்கு அந்த ஜூஸ் மட்டும் வந்துட்டு அந்த சக்கையெல்லாம் தனியா எடுத்து போட்டுட்டோம்னாவே போதும். ஒரு ஃபில்டர் பண்ணிட்டோம்னாவே இதை எடுத்துட்டு
இன்னொரு வாட்டி கொஞ்சமா சுடு தண்ணி வச்சு அதுல ஒரு வாட்டி அலசிட்டோம்னா அதுல இருக்க எல்லாமே ஜூஸ் ஃபுல்லாவே வந்துடும். ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த விதை வந்து ரொம்ப சாஃப்டா இருந்தா அதை போடலாம் ரசத்துல, ரொம்ப நல்லா இருக்கும் அது. தனியா டைம் இல்லைன்னா ஃபில்டர் பண்ணும் போது கரெக்டா எடுத்துடலாம் அதை. ଏବେ କାଢୁଛୁ ନା ये सब ना ଟିକେ ଆଉ ଟିକେ ଗରମ ପାଣି ନାଇଁ ତ ଥଣ୍ଡା ପାଣିରେ ବି ଗୋଟେ ଟାଇମ ବୋଲ ୱାଶ କରିବା ଟାଇମରେ ଏ ସଜନା ଛୁଇଁର ଜୁସ୍ ସବୁ ଆସିଯିବ। ଏଇଟା ଆମ ଅଲଗାଟା ରଖିକି ରସମ ମିକ୍ସ କରିବ, ଇମଲି ପାଣିରେ ମିକ୍ସ କରିକି ରସମ ପାଣି କରେକ୍ଟ ଠିକ କରିପାରିବ। ରେଡି ହେଇଗଲା ପାଣି, ଏ ସଜନା ଛୁଇଁର ଜୁସ୍ ପାଣି ବଢିଆ ରହିବ। ଏ ଭିତରେ ଖାଲି ଗୋଲମରିଚ ପାଉଡର ଆଉ ଟମାଟର ସବୁ ପେଷ୍ଟ ଅଲରେଡି ଅଛି ନା, ସେ ଭିତରେ ଜୁସ୍ ବି ପିଇ ପାରିବ। ଏମିତି ମୁଁ ରସମ କରୁଛି ଆଉ ବି ଟିକେ ଟେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଏ ସାଙ୍ଗରେ ଡାଲି ସବୁ ମିକ୍ସ କରିକି ଏମିତି ମୁଁ ଫିଲ୍ଟର କରିଦଉଛି। ଫିଲ୍ଟର କରିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ରସମ କରିଦେବା ପାଇଁ ୱାନ୍ସ ଏଇଟା ଜୁସ୍ ରେଡି କରିକି ଫ୍ରିଜରେ ବି ରଖିକି କେବେ ପିଲାମାନଙ୍କୁ ରସମ ଦରକାର ନାହିଁ ତ ସୁପ୍ କଣ ଦରକାର ଟାଇମରେ ଏ ସଜନା ଛୁଇଁର ଜୁସ୍ ପକେଇ ଆମେ ସବୁ ରେଡି କରିପାରିବ। பழங்காலத்துல எல்லாம் வந்து எங்கெங்க கஷ்டமா இருக்கோ எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு முருங்கை மரம் வந்து கண்டிப்பா இருக்கும் எல்லா வீட்லயும். ஏன்னா அது வந்து வெயில் காலத்துலயும் முருங்கைக்காய் இருக்கும், முருங்கைக்கீரை இருக்கும். அந்த முருங்கைக்கீரை இல்ல முருங்கைக்காய் வந்து ஏழையா இருக்கிற யாருக்கு வேணுமானாலும் ரொம்ப காஸ்ட்லியாவும் இருக்காது. எல்லா வீட்டுங்களுக்கும் முருங்கை மரம் இருக்கும். அதனால ஏழைக்கு உகந்த காய் அப்படின்னு சொன்னா முருங்கைக்காய்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுல காசே இல்லைன்னா கூட ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா முருங்கைக்காயை பறிச்சு அதை ஃப்ரை பண்ணிட்டு கூட அது கூட சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுருவாங்க. ஒரு முருங்கைக்காய் இருந்ததுன்னா கார குழம்பு இல்லைன்னா சாம்பார் ஏதாவது ஒண்ணு பண்ணி சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு கொய்யா மரம் முருங்கை மரம் இருக்கும் முன்னாடி எல்லாம். இப்பவும் நிறைய. ஆனா நான் இங்க இருக்கிறது வந்து 8th floor மேலேயே வந்து தொட்டில வந்து நான் ஒரு முருங்கை செடி வச்சிருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து அந்த முருங்கை கீரை மட்டுமாவது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக। ସବୁ ଥଣ୍ଡା ହେଇଗଲା, ହାତରେ ବୋଲ ଏମିତି କ୍ଲିନ୍ କରିବା ଟାଇମରେ ସବୁ ଜୁସ୍ ସବୁ ଆସିଯିବ। ଇମଲି ସାଙ୍ଗରେ ବି ମିକ୍ସ କରିକି ରଖୁଛି। ଇମଲିରେ ସେ ୱେଷ୍ଟ ବିନା ସେଇଟା ବି ଖାଡ଼ିବା ପାଇଁ ଠିକ ରହିବ। ମୁଁ ରହିବା ଜାଗା 8th floorରେ ଅଛି, ଫିର ବି ଉପରେ ମୁଁ ବାଲକନି ସାଇଡରେ ନା ସଜନା ଛୁଇଁ ଗଛ ରଖୁଛି। ସେ ପତ୍ର ସବୁ ନା କେବେ ବି ଟିକେ ମିଳିବ ଟାଇମରେ ବି ଆମ ଡାଲି ସାଙ୍ଗରେ ପକେଇକି ପିଲାମାନଙ୍କୁ କରିକି ଦେବା ପାଇଁ। ଫ୍ରେଶ କିଛି ଫର୍ଟିଲାଇଜର ୟୁଜ କରିବା କେତେ ଆମ ୟୁଜ ସେ ଜାଗାରେ କେତେ ୟୁଜ କରିପାରିବ ସେଇଟା ବି ମୁଁ ଚେନ୍ନାଇରେ ବି ରଖୁଛି। ଚେନ୍ନାଇ ଟୁ 8 ଘର ସିଫ୍ଟ କରିକି ଆସିବା ଟାଇମରେ ବି ସଜନା ଛୁଇଁ ଗଛ ନେଇକି ଆସିକି ଏବେ ବି ବାଲକନିରେ சஜனா சுய் ଗଛ ଅଛି। முருங்கைக்காயோட வேல்யூ வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை। ஆனா இப்பெல்லாம் ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா முருங்கா பொடி அப்படின்ட்டு அந்த கீரையை வந்து காய வச்சு பொடி பண்ணி நமக்கு விற்கிறாங்க। முருங்கைக்காயும் காய வச்சு பொடி பண்ணி விற்கிறாங்க। அது கேப்சூலா வாங்கி சாப்பிட்ற ஆளுங்க நம்ம இந்தியால இன்னும் நிறைய பேர் அதை மாதிரி யூஸ் பண்ணின்னு இருக்கோம்। ஈஸியா கிடைக்கிற ஒரு பொருளை நம்ம ஈஸியா சாப்பிடாம அது சுத்திட்டு ஃபாரின் போயிட்டு அதுக்கப்புறம் வரும்போது அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியுது। முருங்கைக்காய்க்கு ரசம் பண்றதுக்காக பெப்பர் வந்து கரெக்டா ஒரு 3 சின்ன கரண்டியில நான் எடுத்துக்கிறேன்। 3 ஸ்பூன் எடுத்தீங்கன்னா 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்தா போதும்। गोलमर्च रसम କରିବା ପାଇଁ ନା ଗୋଲମରିଚ 3ଟା ସ୍ପୁନ ଗୋଲମରିଚ, 2ଟା ସ୍ପୁନ ନା ଜିରା, ଗୋଟେ ବଡ ଦେଶୀ ରସୁଣ ନା ସେଇଟା ଚୁପା ସାଙ୍ଗରେ ରହିବା ପାଇଁ ଦରକାର। କଡି ପତ୍ତା ସେ ଷ୍ଟେମ୍ ସାଙ୍ଗରେ ରହିବା ପାଇଁ ଦରକାର। ଟିକେ ଶୁଖିଲା ଲଙ୍କା ଆମେ ଲାଷ୍ଟରେ ୟୁଜ କରିବ। ଟମାଟର ନା ଅଲରେଡି ଆମେ ପେଷ୍ଟ କରିକି ରଖୁଛୁ ନା ସିଝିକି ରଖୁଛୁ ନା ସେ ଟମାଟର ରସୁଣ ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ଟାଇମରେ ଆଉ ବି ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ये सब मिसिकी मिक्सीरे आम ग्राइंड करबा ପାଇଁ ଦରକାର। ଗାଁର सब ना சில்வர்ட்ட ना से भितर करबा எல்லாமே மிக்ஸ் பண்ணி மிக்ஸில ஒரே டைம் போட்டுடலாம்। அம்மில அரைச்சி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்। இங்க மிக்ஸி தான், ரொம்ப மையா அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரன்னு அரைக்கலாம்। கருவேப்பிலை வந்து அந்த தண்டோட போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்। ସବୁ கடிப்பத்தான்னா ସେମିତି ஸ்டெம் ସେ ବ୍ରାଞ୍ଚ ସାଙ୍ଗରେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର, ମିଡିୟମରେ ଦରଦରା ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଗୋଟେ ଫ୍ରାଇଂ ପ୍ୟାନରେ ନା ଟିକେ ତେଲ, ସୋରିଷ, ମେଥି ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଶୁଖିଲା ଲଙ୍କା ଗୋଟେ ଏ ସାଙ୍ଗରେ ଆମେ ଅଲରେଡି ପେଷ୍ଟ କରିକି ରଖୁଛୁ ନା, ସବୁ ମିକ୍ସ କରିକି ଆଉ ଟିକେ କଡି ପତ୍ତା ପକେଇକି
ସବୁ already ଆମ ପେଷ୍ଟ କରିକି ରଖିବ ଜିନିଷ ସବୁ ଏ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ମିକ୍ସ କରିବା ଟାଇମରେ ଟିକେ ଇଂ ପକିବା ଦରକାର, ହଳଦୀ ଲୁଣ ଟିକେ ଏଇଟା ଟିକେ ତେଲରେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏ ଟାଇମରେ ଧନିଆ ପତ୍ର ନା ଟିକେ ଷ୍ଟେମ୍ ସାଙ୍ଗରେ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିବ, ଆଉ ଟିକେ କଡି ପତ୍ତା ପକିବା ଟାଇମରେ ବି ବଢିଆ ରହିବ। ସବୁ ବେଶୀ ଟାଇମ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ଟିକେ ତେଲରେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ஆல்ரெடி நம்ம டாலி பேஸ்ட் கொறிக்கி ரக்குச்சுன்னா சேட்ட பி ஏ சங்கரை மிக்ஸ் கறிப்ப போய் தரக்கார்। எண்ணெய் ஊத்திட்டு எல்லாமே அரைச்சதெல்லாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம், கொஞ்சமா கொத்தமல்லி தழை வந்து அந்த தண்டோட இருக்கிற மாதிரி கட் பண்ணி போட்டவே நல்லா இருக்கும்। இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பருப்பு, நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல அதுவும், அந்த முருங்கைக்காய் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோமா அதுவும், புளி கரைச்ச தண்ணி வந்து ஆல்ரெடி அந்த நம்ம முருங்கைக்காவோட அந்த சக்கையா கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுல இருந்து ஜூஸும் எடுத்து வச்சிருக்கோம்। கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம், பெருங்காயம் வந்து நாட்டு அந்த கட்டி பெருங்காயம் போடாம இப்ப பவுடர் பெருங்காயமும் நல்லா இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம்। ଟିକେ ଇଂ ପକିବା ପାଇଁ ଦରକାର। ऑलरेडी डाली है ना बोलो सिझिकी रखुचे आमे सजना छुई बॉइल करके सेटे जूस भी रखुचे। इमली पानी है ना सजना छुई जूस संगरे मिक्स करके रखुचे। सब मिक्स करबा ପାଇଁ दरकार, बेसी टाइम सिझिबा ପାଇଁ दरकार नहीं, टिके टाइम फ्राई होगा मसाला सब। हल्दी टिके पकी देबो, लूण टिके इंग टिके। इन केस आपन आउ भी टेस्ट बोलो लगिबा ପାଇଁ दरकार ना टिके सांबार पाउडर मिक्स करबा टाइम रे आउ भी बढ़िया रहइबो टेस्ट। हम डाली सिझिकी रखुचे ना एटा मु ए टाइम रे टिके पकी देछि, टिके डाली मु सिझिकी रखुची बेसी नहीं। से पानी संगरे मिक्स करिकी से पानी मिक्स करबो, तापर टिके टाइम रे हम सजना छुई मिक्स करिकी रखुचे ना से जूस भी ए संगरे मिक्स करबा ପାଇଁ दरकार। பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம்ல அது இந்த டைம்ல மிக்ஸ் பண்ணிடலாம், அது கூட முருங்கைக்காய் நல்லா வேக வச்சு ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம்। இப்போ இந்த டைம்ல வந்து காரம் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம்। இன்கேஸ் புளிப்பு கம்மியா இருந்ததுன்னா ஒரு 2-3 டிராப் வந்து லாஸ்டா ஆஃப் பண்ணும் போது லெமன் மிக்ஸ் பண்ணாவே போதும்। செம்ம சூப்பரான டேஸ்டியான முருங்கைக்காய் ரசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஸ்ட்ரென்த்தான பசங்களுக்கு। இது கூட ஏதாவது நான் வந்துட்டு இது கூட வந்துட்டு ஒரு மீன் வறுத்து வச்சாவே போதும், மீன் வறுத்து வச்சுட்டு பசங்களுக்கு அதுவே ரொம்ப குஷியா சாப்பிட்டாங்க। ரொம்ப ஹெவியா ஏதாவது நான்வெஜ் பண்ணும்போது இந்த ரசம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்। புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்க வேணாம், மீடியமா இருந்தாவே நல்லா இருக்கும்। லாஸ்டா புளிப்பு இன்னும் கொஞ்சம் நான் புளிப்பு கம்மியா போட்டேன், அதுக்காக தக்காளியும் நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம்। இன்கேஸ் தக்காளி மட்டும் சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் சேர்க்கலாம், புளி மட்டும் சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் சேர்க்கலாம்। லாஸ்டா வந்து 2-3 டிராப் வந்து லெமன் போட்டாவே போதும்। बेसी खट्टा रोइब नहीं एटा ठीक रोइब। इनकेस नॉनवेज मटन चिकन हेवी खाइबा टाइम रे साइड रे ये सजना छुई रसम रखी की खाइबा ना सेते हेवी खाइबा टाइम रे टिके लाइट रोइबा टाइप रे फील होगा आपमक। सब बोलो सीझी गला टाइम रे रसम है ना बेसी बॉयल होबा ପାଇଁ दरकार नहीं। ऑलरेडी हम सजना छुई भी बॉयल करके रखुची, सब बॉयल करके रखुची। रसम बेसी फुटीबा टाइप रे छाड़ीबा तो टेस्ट टिके चेंज हो जिवो। टिके ऊपर एमती व्हाइट कलर फोम टाइप रे आसीबा टाइम रे संग संग बंद करबा ପାଇଁ दरकार। लास्ट रे ना टिके लेमन जूस 3-4 बंद करके लेमन जूस पकिबा ପାଇଁ दरकार नहीं तो खट्टा टेस्ट टिके आसी जिवो। ଆଉ ଏଇଟା ବେଶୀ ଖଟା ବି ରହିବ ନାହିଁ, ବେଶୀ ରାଗ ବି ରହିବ ନାହିଁ, ମିଡିୟମ ରହିବ। ଘର ଓଲ୍ଡ ଏଜ ଲୋକ ରହିବ ଲୋକକୁ ଏଇଟା ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଏ ସଜନା ଛୁଇର ରସମ ଆପଣ ମାନେ ବି ட்ரை କରିକି ଦେଖନ୍ତୁ, ପିଲାମାନଙ୍କୁ ବି ବଢିயான ஹெல்தியான ஃபுட்। இந்த ரசம் பண்ணும்போது எப்பவுமே வந்து மட்டன் சிக்கன் பண்ணும்போது இந்த ரசம் காம்பினேஷன் பண்ணுங்க। இதுக்கு சாப்பாடு செய்யறீங்கன்னா சாப்பாடு கொஞ்சமா குழைய வச்ச மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும்। ஏன்னா ரசம் சாப்பாடு வந்து குழஞ்ச மாதிரி இருந்தாவே போதும்। நம்ம பசங்களுக்கு வந்து இப்போ வெஜிடபிள் தனியா எடுத்து அதை சாப்பிட்றதுக்கு ஃபோர்ஸ் பண்றதை விட இந்த மாதிரி அந்த ஜூஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது பசங்க ஈஸியா சாப்பிட்டுருவாங்க। முருங்கைக்காய் ரசம் வந்து ரொம்ப கொதிக்க விட வேணாம், கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம்। லைட்டா நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், ஒரு 2 டிராப் லெமன் மட்டும் விட்டுருக்கேன்। ஏன்னா அந்த காரம் புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால இன்கேஸ் நீங்க தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டீங்கன்னா இந்த லெமன் கூட அவாய்ட் பண்ணலாம், தக்காளி மட்டும் போட்டும் பண்ணலாம்। इमली दरकार नहीं बाबी बो लोग को खाली टमाटर 3-4 एक्स्ट्रा पकिकी କରିବା टाइम रे भी टेस्ट बढ़िया रहइबो। इमली यूज करबो लोक टिके इमली पकी କରିବା टाइम रे भी ठीक रहइबो। आ ये संगरे रसुन बेसी पकिबा टाइम रे एटा सजना छुई रसुन रसम होई जिवो,
टमाटर खाली टमाटर पकी यूज कर सजना छुई टमाटर रसम डाली पकी सजना छुई डाली रसम एब 3-4 वेराइटी पिल्ला मन आम कोरिकी दे पार नॉर्मल एटे सूप टाइप रे इवनिंग टाइम रे ओल्ड एज लोक पी पार टिके डाइजेशन प्रॉब्लम अच्छी टिके बोलो नहीं खाइबा पई कोई लोक को ए रसम कोरिकी देबो टाइम रे खाइबा पई बढ़िया रोइबो आ फूड भी जल्दी डाइजेशन हे जिवो வீட்ல வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டா நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த முருங்கைக்காய் வந்து காயெல்லாம் போட்டுட்டு வேற காரக்குழம்பு சாம்பார் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட வைக்கிறத விட ஈஸியா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களோட டைஜஷனும் சரியாயிடும். இதை சாப்பிட்டு நல்லா குழைய ரசம் வச்சுட்டு கொஞ்சம் இந்த ரசம் ஊத்திட்டு சாப்பாடு குழைய வச்சுட்டு கொடுத்தோம்னாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒரே ஒரு அப்பளம் வச்சுன்னு சாப்பிட்டாவே செம்ம சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி முருங்கைக்காய் ரசம் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைब பண்ணுங்க. उनको आपण मनक बोलो लगी बतो सोचना सुई रसम है ना आपण मन भी ट्राई करिकी देखंतु बोलो लगी बतो लाइक करंतु कमेंट करंतु शेयर करंतु நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் करंतु நிறைய கருவேப்பிலை யூஸ் பண்ணுங்க. சூப்பர்